அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் இணைக்கிறார். ரஃபீக், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகர் இன்று மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆள்கடத்தல் வழக்கு சம்பந்தமாக ஆஜர் செய்யப்பட்டார். மதுராந்தகம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் இயங்கி வரும் அரவிந்த் செராமிக் கடையின் உரிமையாளர் பாலசுந்தர் என்பவரை 2018ஆம் ஆண்டு கடத்திய வழக்கில் அவர் கைது செய்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தமாக இன்று மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஞானசேகர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி மதுமிதா அவர்கள் வரும் மார்ச் 14ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வருவதால் நீதிமன்றம் ஆஜர்படுத்த உட்படுத்த உள்ளனர். மேலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக மேலும் அடுக்கடுக்கான மீது விசாரணை அண்மையில் இப்போ ஈடுபட உள்ளனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.